வாஷிங்டன் சுந்தரா நம்ம சிஎஸ்கே ட்ரேட் பண்ண போகிறது இப்போ கேன்சல் ஆயிருக்கு. நம்ம ஜிடி டீம் இந்த ட்ரேடை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு கன்ஃபார்மான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. என்ன காரணமாக வந்து இதை கேன்சல் பண்ணியிருக்காங்க, இப்போதைக்கு மறுபடியும் வாஷிங்டன் சுந்தரா சிஎஸ்கே டீமில் வந்து எதிர்பார்க்கலாமா, மறுபடியும் இந்த ட்ரேடு வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கே அதிரடி வீரரான டெவால் பிரேவிஸுக்கு இன்ஜுரி காரணமாக இப்போ ரூல்ட் அவுட் ஆயிருக்காரு. எந்த மேட்ச்ல இருந்து ரூல்ட் அவுட் ஆயிருக்காரு, இப்போதைக்கு அவரோட இன்ஜுரி எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் மேட்ச் எப்போ ஆட போகிறாரு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கணும்னா லைக்கை கொடுத்துரு. ஃபஸ்ட்டு நம்ம டெவால் பிரேவிஸை பார்த்துடலாம். சிஎஸ்கேக்காக ஆடி கொடுத்துருந்தாரு, ஒரு நல்ல கம்பேக்கை வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா சவுத் ஆப்பிரிக்கா டீமில் பார்த்தீங்கன்னா ஒன் டே டெஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் 2020 அப்படின்னு எல்லாத்துலேயுமே இவருக்கான ஆடலோன்னு வாய்ப்பு வந்து கிடச்சிருந்து. ஏன்னா அந்த அளவுக்கு மாஸ் கம்பேக்கை வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேன்னு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம். ஸோ கன்ஃபார்மாக சிஎஸ்கே வந்து இவரை வந்து ரீட்டைன் பண்ணிடுவாங்க. சிஎஸ்கேல தரமான சம்பவத்தை பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் இப்போ பாகிஸ்தானுக்கு எதிராக நடந்த ஒன் டே மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. பாகிஸ்தானுக்கு எதிராகவும் ஒன் டே மேட்ச்சு அப்படின்னு பார்த்தாலும் அதில் 20 போல தான் வந்து அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தார். ஸோ ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்தில் இன்ஜுரி, தோள்பட்டையில் ஏற்பட்ட இன்ஜுரி காரணமாக இப்போ ஒன் டே மேட்ச்சில் இருந்து ஃபுல்லாக ரூல்ட் அவுட் ஆகிருக்காரு அப்படின்னு ஒரு கன்ஃபார்மான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இந்த அப்டேட்டை நம்ம சிஎஸ்கே வந்து வெளியிட்டிருக்காங்க தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில். இன்ஜுரியை பொறுத்த வரைக்கும் பெருசாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. பட் இருந்தாலும் பாகிஸ்தானுக்கு எதிரான ஒன் டே மேட்ச்ல இருந்து ஃபுல்லாக வந்து ரூல்ட் அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் டெவால் பிரேவிஸ் மேட்ச் எப்போ ஆட போறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தானுக்கு எதிரான டூர் முடிஞ்சதுக்கு அப்புறமா நடக்க போகிற மேட்ச்சில் கன்ஃபார்மாக வந்து டெவால் பிரேவிஸ் இருக்க போறாரு. ஸோ இப்போதைக்கு இன்ஜுரியை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுதான் நம்ம டெவால் பிரேவிஸ் இன்ஜுரியை பற்றின ஒரு லேட்டஸ்டான அப்டேட். அடுத்து நம்ம வாஷிங்டன் சுந்தரோட ட்ரேடை பார்த்துக்கலாம். நம்ம சிஎஸ்கே வந்து ட்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு எக்கச்சக்கமான அப்டேட் வந்து போயிட்டு இருந்து நான் கூட வந்து சொல்லியிருந்தேன் இது கன்ஃபார்ம் தான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எக்கச்சக்கமான அப்டேட் நம்ம சிஎஸ்கேக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வந்து போயிட்டு இருந்து. ஸோ கன்ஃபார்மாக சிஎஸ்கே வந்து அந்த ட்ரேடை வந்து பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒரு மாஸ் கம்பேக்கை வந்து கொடுத்துருந்தாரு. குறைவான பந்தில் அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தார் நம்ம வாஷிங்டன் சுந்தர். ஸோ எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம் சிஎஸ்கேவோட ஆடலாமில் கன்ஃபார்மாக இவருக்கான வாய்ப்பு உறுதி. ஸோ ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் இப்போ இந்த ட்ரேடை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க நம்ம ஜிடி. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆசிஸ் நெக்ரா தான். அவர் தான் அந்த ட்ரேடை வந்து கேன்சல் பண்ணதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கான காரணம் வாஷிங்டன் சுந்தரை வந்து சிஎஸ்கே டீமுக்கு ட்ரேட் பண்ணுறதுல நம்ம நெக்ராக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம ஜிடி டீம் இந்த ட்ரேடுக்கு வந்து ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் இப்போ நெக்ரா ஆலோசகராக இருக்கிறதுனால அந்த ட்ரேடை வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறதா ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த ட்ரேடு மறுபடியும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான சான்ஸும் இல்லை. ஏன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒரு மாஸ் கம்பேக்கை வந்து கொடுத்துட்டாரு. ஸோ நம்ம ஜிடி டீமும் கொஞ்சம் யோசிப்பாங்க, ஆடு லெவலில் இவருக்கான வாய்ப்பை கொடுத்தா நம்ம ஜிடி வந்து ஒரு கம்பேக்கை கொடுக்க முடியும் அப்படின்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் இந்த ட்ரேடு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு தான். ஸோ இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜிடி இந்த ட்ரேடை வந்து பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம வாஷிங்டன் சுந்தரா மறுபடியும் சிஎஸ்கே வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது? நம்ம டெவால் பிரேவிஸோட இன்ஜுரி அப்டேட்டாக இருக்கட்டும். இதை பற்றின கருத்தாக மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.